வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 52. வலுச்சண்டை. மனிதனுடைய வாழ்க்கையொட்டித்தான் கடவுள் ருதுக்களை சிருஷ்டித்திருக்க வேண்டும். ஆழ்ந்து கவனித்தால் வாழ்க்கையின் ரகசியங்களைத்தான் ருதுக்களின் மூலம் கடவுள் எடுத்து காட்டியிருக்கிறாரோ என்று கூட தோன்றும். மனித வாழ்க்கையிலும் வெளியே தலைகாட்ட முடியாத மழையும் கொளுத்தும் வெயிலும் இன்பம் தரும் வசந்தமும் இப்படியாக மாறி மாறித்தானே சுகதுக்கங்கள் கலந்து கலந்து வந்து போய்கொண்டிருக்கின்றன. இத்தகைய வேதாந்த பாவங்களில் எண்ணங்களை ஓடவிட்டு சாளர தருகே நின்று வெளியில் விகசித்து கொண்டிருந்த வசந்தத்தின் இன்ப காலை நேரத்தை நோக்கி கொண்டிருந்தான் உபாத்தியாயன். அருகே நின்ற மரங்களில் சில புது கொழுந்து விட்டு உடம்பில் எல்லாம் பனித்துளி முத்து நகை அணிந்து காலை கதிரவன் பொற் கிரணங்களால் கணவன் கைப்பட்ட புது நாட்டுப்பண்ணை போல் வெட்கி சிவந்து நின்றன. தூரத்தில் நின்ற ஹிந்துகுஷ் மலை உச்சிகள் தங்கள் பனி பற்களை காட்டி மரங்களை பார்த்து பரிகசித்து கொண்டிருந்தன. ஷண்பக தோட்டத்தால் மறைக்கப்பட்ட மலை அருவி சலசலப்பாக சிரித்து விளையாடி குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. இயற்கையின் இத்தனை நாடகமும் உபாத்தியாயன் உள்ளத்தில் மட்டும் எந்த இன்ப உணர்ச்சிகளையும் எழுப்பவில்லை. அவன் மனம் அதே கட்டடத்தில் இருந்த சித்ராதேவியிடம் கூட செல்லவில்லை. அருவிக்கு பக்கத்தில் இருந்த புது வீட்டிலும் அதிலிருந்த சதிகாரர்களிடமே லயித்து நின்றது. சென்ற அத்தியாயத்தின் சம்பவங்கள் நடந்து வாரம் ஒன்றாகிவிட்டது. சதிகாரர்கள் அன்றாடம் கூடி தோரமானாவிடமிருந்து மலைவாசல் விடுதலை அடைந்தால் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கிடைக்க வேண்டியது என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்களே ஒழிய வேறெந்தவித நிகழ்ச்சியும் ஏற்படவில்லை. இந்த விவாதங்களில் சித்ராதேவி பெரிதும் பங்கெடுத்துக் கொண்டாள். எப்படியும் தன் தம்பி மலைவாசலுக்கு அதிபதியாக வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் சதிகாரர்களுக்கு அவள் உற்ற துணையாக நின்று ஊக்கமளித்து வந்தாள். இந்த விவாதங்களை உபாத்தியாயன் மட்டும் வெறுப்புடனும் இகழ்ச்சியுடனும் கவனித்து வந்தான். சித்ராவுக்கு ராகுலனாலோ பல்தேவினாலோ எத்தகைய கெடுதியும் வரக்கூடாது என்பதற்காகவே அவன் அடிக்கடி சித்ராதேவியுடன் அக்கூட்டத்திற்கு சென்று வந்தானே ஒழிய வேறெந்த விதமான அக்கறையும் அவன் அந்த கூட்டத்தாரிடம் காட்டவில்லை. அவன் பேச்சு பல சமயங்களில் அந்த கூட்டத்தாருக்கு கசப்பை அளித்த போதிலும் இஷ்டப்பட்டால் அக்கும்பலை அழிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்ததை முன்னிட்டு சதிகாரர்கள் அவனிடம் மிகுந்த பொறுமையே காட்டி வந்தார்கள். சித்ராதேவியுடன் உபாத்தியாயன் வந்து அவளை திரும்பவும் தனியாக அழைத்து கொண்டு போவது ராகுலனுக்கு மட்டும் பெரிய வேதனையாய் இருந்தது. தனக்கு மனைவியாக வரவேண்டியவள் இன்னொருவனுடன் தன் கண்ணெதிரிலேயே தனித்து வந்து போய் கொண்டிருப்பது அவன் மனதை தினம் 1000 ஈட்டிகள் கொண்டு குத்துவது போல் இருந்தது. ஆகவே ராகுலன் பல்தேவின் உதவி கொண்டு உபாத்தியாயனுக்கு மிக சங்கடமான ஒரு நிலைமையை சிருஷ்டிக்க முயற்பட்டான். சித்ரா, நீ உபாத்தியாயருடன் தனிமையில் மாளிகைக்கு போய் வருவது 4 பேருக்கு நன்றாயிருக்காது என்ற அறிவிப்பை சதிகாரர் கும்பலில் பகிரங்கமாகவே வீசினான் ராகுலன். தனியாக இருக்கையில் ராகுலன் இப்படி சொல்லியிருந்தால் சித்ரா எப்படி நடந்திருப்பாளோ தெரியாது. ஆனால் அத்தனை பேருக்கு எதிரில் அவன் அந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த ஹீன மகளின் கோபமும் தலை தூக்கி நின்றது. தான் அடிலன் மகள் என்பதை என்றும் மறவாத சித்ராதேவி அடிலனை விட சற்று உக்கிரமாகவே பதில் சொன்னாள். என் நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க நீங்கள் யார் என்று ராகுலன் தன் அசட்டுத்தனத்தை அதிகமாகவே காட்டி அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய காலம் கடந்து விட்டது என சொல்லி பல்தேவை பார்த்தான். அந்த பார்வையில் இவள் எனக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்டவள் என்பது உலகமறிந்த விஷயம் அல்லவா என்ற கேள்வி பலமாக தொக்கி நின்றது. கேள்வியை புரிந்து கொண்ட பல்தேவும், ஆம், தங்களுக்கு சித்ராதேவியை கொடுப்பதென்பது ஏற்கனவே தீர்மானமான விஷயம்தானே என்றான் பலமாக. சித்ரா பல்தேவை பரிகாசமும் கொடுமையும் கலந்த முகத்துடன் நோக்கி, பல்தேவ், கட்டிய பிறகும் மனைவி கணவன் கையில் தங்குவது கஷ்டமாயிருக்க நிச்சயதார்த்த பெண் வருங்கால கணவன் கையில் அடங்குவது எப்படி சாத்தியம்? இந்த உண்மையை புரிந்து கொள்வது உனக்கு கஷ்டமா என்று கேட்டாள். தான் காமினியை கோட்டை விட்டு நிற்பதையே சித்ரா பிரஸ்தாபிக்கிறாள் என்பது பல்தேவின் மந்த புத்திக்கு கூட தெல்லென விளங்கவே அவன் வெட்கத்தாலும் சினத்தாலும் பீடிக்கப்பட்டு கொதித்தெழுந்து, என் சொந்த விஷயத்தை பற்றி பேச உனக்கென்ன அதிகாரம் என்று சீறினான். இந்த கேள்வியை நான் அல்லவா உன்னை கேட்க வேண்டும் என்று கூறி சிரித்தாள் சித்ரா. இந்த தர்க்கத்தில் ராகுலன் அடைந்த சங்கடமும் அவளுக்கு பெரிய சந்துஷ்டியை அளித்தது. சித்ராவின் பதில் ராகுலனுடைய அதைரியத்தை கூட போக்கவே அவன் கத்தியின் கைப்பிடியில் கையை வைத்து எழுந்து நின்றான். சித்ரா, உபாத்தியாயன் அருகில் இருக்கும் துணிச்சலால் கண்டபடி பேசுகிறாய். இதோ முதலில் உபாத்தியாயனை விசாரிக்கிறேன் என்று கத்தியை உருவினான். ராகுலனும் பல்தேவும் நடந்து கொண்ட மாதிரியிலிருந்து அவர்கள் உபாத்தியாயனை வலுச்சண்டைக்கு இழுக்க தீர்மானித்திருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இத்தனைக்கும் உபாத்தியாயன் கள்ளுப்பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருந்தது குப்தராஜ்ய பிரபுக்கள் இருவருக்கும் பிரமாதமான ஆச்சரியத்தை அளித்தது. என்ன நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களே என்று ரகுவீர மகாபிரபு கேட்டார். இந்த தர்க்கத்தில் கலந்து கொள்ளும்படியான அவ்வளவு முட்டாள்தனம்
இவர்கள் சேர்க்கையால் கூட எனக்கு வரவில்லை என்றான் உபாத்தியாயன். பல்தேவ் பலமாக சிரித்தான். உபாத்தியாயரே, பிறரை வயது அடக்கி காரியத்தை சாதிக்கலாம் என்று எண்ணாதீர்கள். பல்தேவின் கத்தி பலமானது என்று கத்தி உரையை தட்டி காட்டினான். கத்தி பலமானதாய் இருந்தால் அந்த பெருமை அதை செய்த கொல்லனையே சேரும். அதை சுழற்றுவதில் தான் இருக்கிறது வீரனின் சமர்த்தியம் என்று கூறினான் அஜிச்சந்திரன். இவன் இம்மாதிரி பல்தேவை திரும்ப திரும்ப தாக்குவது ரகுவீர மகாபிரபு அவர்களுக்கும் பிடிக்காததால் அவர் உபாத்தியாயனை நோக்கி, சேனாதிபதி அவர்களை தாங்கள் இந்த மாதிரி பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை என்றார். நானும் விரும்பவில்லை. ஆனால் சேனாதிபதி அவர்கள் தாமிருக்கும் நிலைமையை மறந்து வலுச்சண்டைக்கு இழுப்பதனால் கஷ்டம் அவருக்குத்தான் என்பதை அவர் புரிந்து கொள்வது நல்லது என்றான் அஜிச்சந்திரன். ரகுவீரர் பதில் சொல்வதற்குள் நேர்ந்த நிகழ்ச்சி சதிகாரர்கள் அனைவரையும் திக்பிரமையில் ஆழ்த்திவிட்டது. நிதானத்தை அடியோடு இழந்துவிட்ட பல்தேவ் தனது இடது கையில் இருந்த கிண்ணத்தில் இருந்த மதுவை உபாத்தியாயன் முகத்தை நோக்கி வீசிவிட்டான். அஜிச்சந்திரன் முகம் பூராவும் மது வழிந்தது. அப்பொழுதும் உபாத்தியாயன் பொறுமையை சிறிதும் இழக்கவில்லை. பக்கத்தில் இருந்த சித்ராவின் சீலை முந்தானியை எடுத்து மெல்ல முகம் பூராவையும் நிதானமாக துடைத்து கொண்டான். இவ்வளவு நிந்தனையையும் பொறுக்கும் உபாத்தியாயன் உண்மையில் வீரன்தானா என்ற சந்தேகம் சித்ராவின் மனதில் கூட எழுந்தது. நடப்பேடி என்று ராகுலன் பலமாக சிரித்தான். மற்றவர்கள் எதுவும் பேச சக்தியற்றவர்களாய் உபாத்தியாயனை பார்த்தார்கள். உபாத்தியாயன் தோரமானாவின் உபசேனாதிபதி என்பதும் அவனுக்கு சொந்தமாக கையாளாகாவிட்டாலும் அவன் தன் வீரர்களை கொண்டாவது தங்களை அழித்துவிட முடியும் என்பதும் அவர்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தானே. பயத்தால் மற்றவர்கள் சும்மா இருக்க குப்தராஜ்ய பிரபுக்கள் இருவரும் உபாத்தியாயனிடம் வெறுப்பால் மௌனமாய் இருந்தார்கள். முகத்தை துடைத்து கொண்டதும் உபாத்தியாயன் கேள்வியை அவர்கள் வெறுப்பை அதிகப்படுத்தியது. என்னை அவமதித்திருக்கும் இவ்விருவருடன் நான் போரிட வேண்டியதுதானே என்று சாவகாசமாக கேட்டான். மானம் அவசியமானால் வேறு வழி இல்லை என்றார் ரகுவீர மகாபிரபு. நான் என் மானத்தை பற்றி பயப்படவில்லை என்று உபாத்தியாயன் ஆரம்பித்தான். உயிரை பற்றிதான் என்று முடித்தான் ராகுலன். இதற்கு மேல் அவமானத்தை தாங்க மாட்டாத சித்ராதேவி, உபாத்தியாயரே என்று இறைந்து கதறிய விட்டாள். இதயத்திலிருந்து எழுந்த அந்த கூக்குரல் அஜிச்சந்திரனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே அவன் ரகுவீரரை பார்த்து, மகாபிரபு, செண்பக தோட்டத்துக்கு போவோம். அங்கு சண்டையிட்டால் வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியாது என சொல்லிக்கொண்டே நீளமாக வாள் தொங்கிய இடுப்பு கச்சியை இறுக கட்டிய வண்ணம் ஆசனத்திலிருந்து எழுந்தான். உபாத்தியாயன் உடம்பில் அப்பொழுதுதான் சற்று உறுதி ஏறிவிட்டதாக நினைத்த அனைவரும் இனி நடக்கப் போகும் சண்டையை பற்றிய பலவித யோசனைகளுடன் செண்பகத் தோட்டத்தை நோக்கி சென்றார்கள். அடர்த்தியாய் நின்ற மரங்களிடையே சட்டையை கலற்றிவிட்டு முதலாக பல்தேவ் சண்டைக்கு முனைந்து வாளை உருவி கோர் பார்த்து கொண்டான். அங்கும் அஜிச்சந்திரன் நிதானமாகவே அலுவல்களை தொடங்கினான். சட்டையை மெல்ல கலற்றினான். சண்டையிடும் தரை முழுவதிலும் ஒருமுறை நடந்து பார்த்து சோதித்துவிட்டு பிறகு கத்தியை உருவினான். அவன் செய்த ஏற்பாடுகளை கவனித்தவர்கள் அவன் பயத்தால் ஏதோ காலதாமதம் செய்வதாகவே நினைத்தார்கள். உபாத்தியாயன் இப்படி ஆலசியம் செய்வதை பார்த்த சித்ராவும் அவன் கதி என்னவாகுமோ என்ற பயத்தால் நடுங்கினாள். உபாத்தியாயன் ஆலசியம் பல்தேவுக்கு நிரம்ப தைரியத்தை ஊட்டவே அவன் முரட்டுத்தனமாக கத்தியை வீசிக்கொண்டு உபாத்தியாயன் மேல் பாய்ந்தான். காமினியை அடிலன் தூக்கி சென்ற காலத்தில் மாப்பிள்ளை பல்தேவ் பயந்தாங்குழியாய் இருந்தாலும் காலத்தின் வேகமும் சோதனைகளும் அவன் பயத்தை பெரிதும் துடைத்திருந்தன. பல வருஷங்கள் படைத்தலைவனாய் இருந்து சண்டையிட்டதால் அவனுக்கு தகுந்த வாழ் பயிற்சியும் இருந்தது. இத்துடன் மூர்க்கத்தனமும் சேர்ந்திருக்கவே பல்தேவ் திறமையாக போராடினான். ஆனால் வாளோடு வாழ் தாக்கிய சில வினாடிகளுக்குள்ளாகவே எப்பேற்பட்ட மனிதனை வலுச்சண்டைக்கு இழுத்திருக்கிறோம் என்பதை பல்தேவ் கண்டு கொண்டான். உபாத்தியாயன் போர் முறையை கண்டு குப்தராஜ்ய பிரபுக்களும் அசந்து விட்டனர். உபாத்தியாயன் வாள் அவன் கரத்தில் விளையாட்டுக் கருவி போல் சகஜமாக சுழன்றது. அந்த கருவியின் முன்பு எதிரே உக்கிரத்துடன் தாக்கிய பல்தேவும் ஒரு விளையாட்டு பொம்மையாகவே இருந்தான். கூடத்தில் காட்டிய பொறுமையையும் நிதானத்தையும் உபாத்தியாயன் தோட்டத்திலும் காட்டினான். தான் திரும்ப திரும்ப பல கோணங்களில் பாய்ந்தாலும் அங்கெல்லாம் உபாத்தியாயன் வாள் தன் வாளை தடுத்து நிற்பதை பல்தேவ் கண்டான். அஜிச்சந்திரன் கேவலம் தற்காப்பு போரே புரிகிறான் என்பதையும், இஷ்டப்பட்டால் எந்த நிமிடத்திலும் பல்தேவின் மார்பில் கத்தியை பாய்ச்சவனால் முடியும் என்பதையும் வாட்போர் தத்துவங்களை அறிந்த குப்தராஜ்ய பிரபுக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். சித்ராவின் முகத்தில் சந்தோஷமும் கர்வமும் கலந்து தாண்டவமாடின. தன் நிலைமையை பூரணமாக புரிந்து கொண்ட பல்தேவின் முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பத் தொடங்கின. பெருமூச்சு பலமாக வர தொடங்கியது. உபாத்தியாயன் உண்மையில் உபாத்தியாயனே என்பதையும் அவன் தனக்கு வாழ் பயிற்சி சொல்லிக் கொடுக்கிறானே ஒழிய போரிடவில்லை என்பதையும் அறிந்த பல்தேவ் பிரமிப்படைந்தான். அத்துடன் தோல்வியால் ஏற்படக்கூடிய அவமானத்தையும் நினைத்து கொண்டு திடீரென தான் ஹீனர்களிடம் பயின்ற புதுவித தாக்குதலில் இறங்கி
கத்தியை உபாத்தியாயன் நெஞ்சை நோக்கி குறிவைத்து வீசினான். அடுத்த வினாடி அவன் கத்தி ஆகாயத்தில் பறந்தது. அஜித் சந்திரன் வாள் அவன் வலது கரத்தில் பாய்ந்து விட்டது. ஐயோ என்று அலறினான் பல்தேவ். அவன் வலக்கரம் செயலற்று தொங்கிக் கொண்டிருந்தது. குருதி மடமடவென வழிந்து தரையை நனைத்தது. அந்த நிலையிலிருந்த பல்தேவை அஜித் சந்திரனை தாங்கி பிடித்து அவன் காயத்துக்கு கட்டுகளும் போட்டான். பிறகு ரகுவீர மகாபிரபுவை நோக்கி, மகாபிரபு, சண்டை இத்துடன் போதும் என்று நினைக்கிறேன். நான் பேடியலை என்று நிரூபிக்கவே இந்த சண்டையில் இறங்கினேன். இல்லாவிட்டால் இதில் இறங்கி இருக்க மாட்டேன். நான் ஒருவேளை இந்த போரில் இறந்திருந்தால் கூட சேனாதிபதியை கொன்ற சாக்கை வைத்துக்கொண்டு தோரமான உங்கள் அனைவரையும் அழித்து விடுவான் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. தவிர தோரமானவை கொள்ள சதி செய்யும் நாம் ஒருவரையொருவர் கொள்வதில் முனைந்தால் தோரமான போன்ற ஒரு எதிரியை சமாளிப்பது நடக்காத காரியம். இன்னும் என் வாழ்பலத்தில் இங்கிருப்பவர்களில் யாருக்காவது அவநம்பிக்கை இருந்தால் அவர்களோடு நான் போரிட தயார் என சொல்லி ராகுலனுக்காக தன் கண்களை செலுத்தினான். ராகுலன் பெரிய திண்டாட்டத்தில் இருந்தான். ரகுவீர மகாபிரபு நிலைமையை சந்தேகமற ஊகித்து கொண்டார். அஜித் சந்திரன் வாளுக்கு ஈடு கொடுக்கக்கூடியவன் அந்த கூட்டத்தில் இல்லை என்பது அவருக்கு நன்றாக புரிந்துவிட்டது. ராகுலனை பற்றி யாருக்கும் எந்தவித சந்தேகமும் ஏற்படவில்லை. அவன் முகத்தை பார்த்த ரகுவீர மகாபிரபு அஜித் சந்திரனை பார்த்து, உபாத்தியார், இது ஏதோ அறியாமையில் நேர்ந்த தவறு. ஆகையால் சண்டையை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் என்று கெஞ்சினார். அவர் ராகுலனுக்கு உயிர் பிச்சை கேட்கிறார் என்பதை அவர் பேச்சிலிருந்தும் முக பாவத்திலிருந்தும் அனைவரும் தெல்லென தெரிந்து கொண்டார்கள். மகாபிரபுவின் மொழிகள் அமுத வருஷமாக ராகுலன் செவியில் விழுந்தாலும் அவன் சித்ராவை எண்ணி பார்த்து, போர் நிற்பதனால் சித்ரா என்னுடன் தங்க வேண்டும் என்று வீம்புக்கு சொன்னான். அஜித் சந்திரன் பார்த்த உஷ்ண பார்வை ராகுலன் நாவை கட்டுப்படுத்தியது. சித்ரா என் கைதி. அவளை விட்டு போனால் நான் என் மேலதிகாரிகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று அஜித் சந்திரன் கேட்டான். இந்த பதில் அனைவருக்கும் திருப்தியாயிருக்கவே ராகுலன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. மானம் போகாமல் வாட்போரிலிருந்து தப்பினதையே பெரும் பேராக நினைத்து மௌனமாயிருந்து விட்டான். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு சதி கும்பலில் ஒரு வாரம் வரையில் எந்தவித கலவரமும் ஏற்படவில்லை. அமைதியாக பேசிய சதிகாரர்கள் காலம் கழித்தார்கள். ஆனால் அமைதிக்கு பின் புயல் எழுவது போல் பெரிய அபாய செய்தியொன்று கிளம்பி அவர்கள் தைரியம், வீண் பெருமை அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து சொல்லவண்ணாத கிளியையும் கிளப்பிவிட்டது. அந்த செய்தியை ராகுலனே கொண்டு வந்தான்.